பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வசனத்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னார் என்றால், கோரேஸ் என்கிற மன்னன். இவன் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறப்பான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டதோ அதே போல் இந்த கோரேஸை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது. இந்த கோரேஸ் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்வான் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் பதிவு பண்ணி வைத்திருந்தார். தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடினால் சிறையிருப்புக்குள் இருப்பார்கள். 400 வருடங்கள் கழித்து அந்த ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது கோரேஸ் என்கிற மன்னன் எழும்புவான். அவன் என்ன செய்வான், இந்த ஜனங்களை விடுவித்து ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்துக்கு அனுப்புவான். அது மட்டும் இல்லாமல் எருசலேமை பார்த்து கட்டப்படு, ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுவான். உடைந்து போன அந்த எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான எல்லா வழிகளையும் அவன் செய்வான். அதுபோல் அஸ்திபாரம், ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தை போடுவான் என்று சொல்லி அவனை குறித்து தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் அவனை குறித்து இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான், நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோரேஸுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, அந்த கோரேஸ் எனக்கு பிரியமானதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான். பாருங்கள், அந்த கோரேஸ் ஒரு புறஜாதி ராஜா, தேவனை அறியாதவன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அபிஷேகம் பண்ணுகிற கோரேஸ் அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு முன்னே போய் எல்லா கோணலையும் செவையாக்க வேண்டுமானால், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் நமக்கு தேவன் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கோரேஸ் தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றினபடினால் அவனுக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கும், வாசல்கள் திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு திறந்த வாசலை தேவன் அந்த கோரேஸுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு முன்னே இருக்கிற கதவுகளை எல்லாம் திறந்து, அடைக்கப்பட்ட வாசலை திறந்து, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கோணலை செவ்வையாக்கி, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, வெங்கல கதை உடைத்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் புதையில் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையில் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்ம தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கோரேஸ் தன்னை முழுவதும் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணித்தான். தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்தபடினால் தேவன் அந்த கோரேஸை ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியாத ஒரு ராஜா அவன் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டது போல இன்றைக்கு தேவனை அறிந்து வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஆண்டு உதவி செய்யணும். இந்த ராஜா தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன செஞ்சான்? ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்களை செஞ்சான். தேவ ஜனங்களை சிறையிருப்ப அந்த ஜனங்களை விடுவித்து சொந்த ஊருக்கு போய் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க என்று சொல்லி தன்னுடைய கஜானாவிலிருந்து பணங்களை கொடுக்கிறான், பொருட்களை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சர் ஆலயத்தில் எடுத்துக்கொண்டு வந்த பொன், வெள்ளி, இந்த எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யலாம், கொடுத்து அனுப்பி கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிப்பதற்கும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் இந்த கோரேஸ் ராஜா உதவிகரமாக இருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நாமும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்வோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கோரேஸ் ராஜா தேவனுக்கு பிரியமான காரியம் செய்தபடியினால் அவனுக்கு முன்னே இருக்கிற
எல்லா கோணலையும் ஆண்டவர் செவ்வையாக்கினார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னே இருக்கிற எல்லா கோணலையும் ஆண்டவர் செவ்வையாக்குவார். ஆமென். உங்களுக்கு முன்னே இருக்கிற கதவுகளை, வெண்கல கதவுகளை உடைப்பார். இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இவங்க முன்னால் இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாக்குங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ்வதித்து ஒளிப்படுத்துகிற புதையலையும் பொக்கிஷத்தை நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பலப்படுத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. எல்லாரும் உமக்கு பிரியமானதை செய்யணும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவரும் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.